நேர்களே, கல்யாணம் என்பது, கல்யாண வைபவம் என்பது பகவான் திருக்காட்சிகளாக நிர்ணயிக்கப்படுகின்றது. கலியுகத்தில் கல்யாணம் என்பது நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, கல்யாணம் பண்ணிப்பாரு, வீடு கட்டிப்பாரு. இந்த ரெண்டு கடினமான விஷயங்கள். வீடு முடிக்கிற வரை, கிரகப்பிரவேசம் பண்றது வரை அவரை வீட்டுக்குள்ள நுழைவாரா நுழையலன்றது ஒரு டவுட்டு. அது போலவே தாலி மாங்கல்யம் ஏறுற வரை, அதாவது தாலி கட்டுறது வரை அவரை கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையன்றது கேள்விக்குறி. இந்த ரெண்டு விஷயங்கள் உலகத்தில் ஒரு பரவலாக பேசப்படுகிறது என்றால், இந்த ரெண்டு விஷயங்களும் மனிதனுக்கு ரொம்ப சோதனை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகிறது. கல்யாணம் பண்ணிப்பாரு, வீடு கட்டிப்பார் என்றால் அவ்வளவு குழப்பங்கள் அதில் இருக்கிறது என்றது பொருளாகிறது. அதனுடைய உட்பொருள் நீங்க எடுத்துக்கொண்டால், கல்யாணம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல, வீடு கட்டுறது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஆக வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது வாழ்றதுக்கு தேவையான துணை என்பது, வாழும் இருப்பிடம் என்பது அவ்வளவு கடினமான செயல்களாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இந்த ரெண்டு பேர்ணம் என்றால் நீங்க என்னதான் நினைச்சாலும் சரி, தெய்வ கடாட்சம், அதாவது குரு கிருபை இன்றி இந்த ரெண்டும் நடக்காது. ஏன்னா கல்யாணம் என்பது கட்டாயம் குரு கிருபை தான். ஜாதகத்தில் நீங்க பார்க்கும்போது குரு பகவான் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் திருமணம் என்பது நடக்கும். அதை நாம பொதுவாக சொல்லக்கூடிய குருபலம் என்பது வரதென்றால் பச்சை கொடி, அதாவது கிரீன் சிக்னல் கொடுக்கப்படுகிறது. அதாவது திருமணம் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பாக்கிய நிலை, ஒரு போக நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு தருணம் என்பது அதுதான் குருபலமாக கருதப்படுகின்றது. அந்த குருபலம் என்பது வந்தாலும் அவருடைய ஜாதகத்துல, ஏன்னா இப்ப குருபலம் வராதவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா. அதாவது குரு பகவான் தனஸ்தானமாகிய 2ஆம் வீடு, அல்லது பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணியம், அல்லது சப்தமஸ்தானமாகிய களத்திரபாவம், அல்லது பாக்யஸ்தானமாகிய 9வது பாவம், அல்லது லாபஸ்தானமாகிய 11வது பாகம் வரும்போல், இந்த 2, 5, 7, 9, 11வது இடங்களில் பொதுவாக குரு பகவான் சஞ்சாரம் பண்ணும்போல் உங்களுக்கு குருபலம் என்பது வரது என்று அர்த்தம். ஆனால் ஜாதகத்தில் நாகதோஷங்களோ அல்லது மாங்கல்ய தோஷங்களோ அல்லது குழப்பங்களோ அல்லது சாப்பனைகளோ இருக்கும்போல் அந்த குருபலம் இருந்திருந்தும் அவங்களுக்கு அந்த மங்கள காரியம் என்ற சுப காரியம் என்று அந்த மங்கள காரியம் நடக்காது. அப்போ ஜாதகத்தில் குருபலம் இருந்திருந்தும் உங்களுக்கு அந்த மங்கள காரியம் நடக்காத காரணத்தினால் மகான்களை நீங்க நாடி செல்ல வேண்டும். அதாவது நேரடி குருக்களை நீங்க சந்திக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்றால் குருஸ்தானத்தில் இருக்கின்ற மகான்களை நீங்க சந்திக்க வேண்டும். அப்போ அவங்களுடைய கிருபா பாத்திரத்தின் வடிவு வாயிலாக அந்த ஒரு சுபகாரியம் என்பது நடப்பெறும் என்றது பொருள். அது கொண்டு பகவான் ஸ்ரீராமர் கல்யாண நேரத்துக்கு எங்கிருந்தார்? அவர் வேலுகளை காக்கிறதுக்காக மாமன்னர் தசரதனிடம் ஒரு அனுமதி பெற்று பிரம்மரிஷி விஸ்வாமித்திரனுடன் காட்டுக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீராமர் குரு கிருபை, குரு கடாட்சத்துடன் அவருடைய கல்யாணம், பகவான் தெய்வ கல்யாணம் என்பது தெய்வ நிச்சயம், குரு நிச்சயம் அல்லவா? கல்யாணம் என்பது மனுஷ நிச்சயம் அல்ல. அதாவது மனுஷர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, தெய்வங்களால் நிர்ணயிக்கப்படக்கூடியது, குருமகான்களால் நிச்சயிக்கப்படக்கூடியது. ஆக இந்த 7 வகையான கல்யாணங்களில் அந்த தெய்வ நிச்சயம் என்பது, குரு நிச்சயம் என்பது அவசியமாகின்றது. அவங்களுடைய கருணையை உடன்தான் இந்த கல்யாணங்கள் நடக்கிறது என்றது விதியாகிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு? பகவான் கல்யாணம் என்பது அங்கே திடீர்னு ஜனகன் மன்னர் அவர் சுயம்வரம் அனௌன்ஸ் பண்ணுறது. அந்த ஒரு சுயம்வர மேடையில் பகவான் ஸ்ரீராமர் அங்கே மாபெரும் வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் போல் கூட பகவான் ஸ்ரீராமர் சென்று அந்த ஒரு சிவ தனுஷை அவர் வில்லு உடைக்கிறது என்பது நடந்துவிட்டு, அப்போ பகவான் அதாவது சீதா மாதையை அவர் திருமணம் செய்யக்கூடிய ஒரு மங்கள பாக்கியம் என்பது ஜெகத் கல்யாணம் என்பது, அதாவது உலகத்தில் பகவான் நடக்கூடிய அந்த திருக்கல்யாணம் என்பது, அந்த ஜெகத் கல்யாண வாஞ்சை என்பது அந்த குரு கிருபையால் நடந்து விட்டது.
ஆக திருமணங்கள் என்பது தெய்வத்தின் அருளால் மட்டும்தான், குரு கிருபையால் மட்டும்தான் நடக்கும். சில சமயத்தில் தெய்வத்தின் அருளால் கூட நடக்காது. காரணம் என்றால் அந்த தெய்வத்தின் அனுகிரகம் என்பதே அந்த குருமுகமாக தான் நமக்கு கிடைக்கும் என்றது. ஆக அந்த திருவருள் என்பது அந்த குரு அருள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது நமக்கு அங்கே பகவான் உணர்த்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த காரணத்தினால் அந்த குரு அருளால் மட்டும்தான் அந்த திருவருள் என்பது நடப்பெறும். ஆக கல்யாணங்கள் என்பது இது போன்ற கிரகஸ்தலம், அதாவது கிரகபாக்கியம் என்பது வீடு சௌபாகியம், அதாவது அனைத்து சௌபாகியங்கள், பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்ற அனைத்து விஷயங்கள் அந்த குரு அருள் ஆசீர்வாதத்தின் வழியாக அந்த குரு அருள் மூலமாக தான் நடக்கும் என்றது புராணங்கள் கூறுகின்ற உண்மையான கருத்து.